நிர்மலா, வாண்ணே, வாங்க அண்ணி. என்னம்மா இது? யாருக்கும் ஒருத்தருக்கு முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்க, தலை துடைச்சிட்டு இருக்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? தயவு செஞ்சு அப்படி பேசாதண்ணே. அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. இது என்னோட டியூட்டி. என்ன டியூட்டியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இப்போ கூட கேள்விப்பட்டோம், இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒருத்தன் இங்கே வேலை பார்க்குற பொண்ணை வெட்டி போட்டாராம். பதறி அடிச்சுட்டு ஓடி வரும். அண்ணே, இங்க வருஷ கணக்கா போதைக்கு அடிமையாகி ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. பாவம், ரொம்ப முத்தின ஸ்டேஜில். சொல்ல போனா போதைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நாம அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா அவங்களும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்குவாங்க. என்ன, இங்க இருக்கிற பொண்ணு அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டா, அதனால தான் அந்த ஆளும் அப்படி பண்ணிட்டாரு. அதெல்லாம் சரி நிர்மலா, ஆனா இப்படி இங்க வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமா? அண்ணி, இது வேலை இல்லை, சேவை. என்ன, நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அண்ணா, அம்மா போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லைம்மா, விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்க தான் ஓடி வந்தோம். அண்ணே, எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நான் டியூட்டி முடிஞ்சு சாயந்தரம் வந்துடுறேன். என்ன, ஏய் நட்ராஜ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் நீ நட்ராஜுக்கு தம்பியா தங்கச்சியா? சரி சரி, வீட்டுக்கு போங்க. நான் டியூட்டி முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். கிளம்புங்க. சரிடா, இதுல போய் என்ன இருக்கு? சமய சந்தர்ப்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா கேட்க வேண்டியதானே? இதுக்கு போய் நீ எதுக்கு தயங்குற? ஆமா, உன்னை யாரா வட்டிக்கெல்லாம் போய் பணத்தை வாங்க சொன்னது? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? என் பணம் பேங்க்ல சும்மா தானே தூங்கிட்டு இருக்கு. நீ கேட்டா நான் எடுத்து கொடுக்க போறேன். சரி சரி, இனிமேல் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா தயங்காம என்கிட்ட கேளு, புரியுதா? சரி, நான் போனை வச்சிடறேன். இப்போ என்னம்மா பண்றது? தெரியல மாமா. பண விஷயத்துல அப்பாவை தான் மலை போல நம்பி இருந்தேன். அப்பா கிட்ட காசு இல்லைன்னதும் எனக்கு கை காலே உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வேணும்னா இப்படி முயற்சி பண்ணலாமாமா? என்னம்மா? ஆஃபீஸ்ல பணம் கேட்ட வேண்டியதுதான். ஏம்மா, நீயே இப்போதான் அங்கே வேலைக்கு போயிருக்க, அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்ககிட்ட பணம் கேட்டா நல்லா இருக்குமா? என்ன மாமா பண்றது? நல்லாதான் இருக்காது. வேற என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு தேவை இருக்கே. வேற வழியே இல்லையாம்மா? ஆஃபீஸ்ல கேட்டும் பணம் கிடைக்கலனா கோபிக்கிட்டையும் போஸ் மாமா கிட்டே தான் மாமா கேட்கணும். என்னது? கோபிக்கிட்டையும் போஸுக்கிட்டையுமா? அவனுக்கு ரெண்டு பேரும் பெரிய இவனுங்க. ஒருத்தன் டாட்டா, ஒருத்தன் பிர்லா. அவனுங்கிட்ட போய் நீ கையேந்தி நிக்க போறியா? சகலைங்க கிட்ட கையேந்தின அவமானம் எனக்கு வேணாம். அதை விட கடை போனா கூட பரவாயில்ல. ஏண்டா, அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? அவங்க ஒன்றும் வெளியாளுங்க இல்லையே, நம்ம உறவுக்காரங்க தானே. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. இவ போய் வெக்கம் இல்லாம சகலைங்கிட்ட கையேந்தி காசு கேட்டா அவனுங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்க. இவனுக்கு இது வேணும்னு நினைப்பானுங்க. எனக்கு வேற என்ன கேவலம் வேணும் இப்ப? டேய், ஏன்டா எல்லாத்துக்கும் முட்டு கட்ட போடுற? உன்கிட்ட தான் பணம் இருக்கு, தரமாட்டேங்கிற. லீலா எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரட்டுமே, அதுல ஏன் பிரச்சனை பண்ற? இத பாருங்க, இப்பவும் சொல்றேன், இவ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கட்டும். நானே பணத்தை கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீக்கிறேன். நீங்க போய் கடையை பாத்துக்குங்க. இவ வீட்டுல இருக்கட்டும், ஓகேவா? ஆஹா, ஏண்டா பிளாக்மெயில் பண்றியா? ஏன்டா இந்த பொண்ணு வேலைக்கு போறதுலயே பிரச்சனை பண்ற? காரணம் இல்லாம சொல்லல. இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு துணிஞ்சவளா தெரியறா. இப்படியே விட்டா ரொம்ப அசிங்கமா டெவலப் ஆயிடும். அப்புறம் குடும்பத்துக்கு அவமானம் தான். பேச்சையும் வார்த்தைகளையும் பாரு. உங்க உடம்புல ரத்தத்துக்கு பதிலா வேற ஏதோ அசிங்கமா தான் ஓடுது. அதான் வார்த்தையும் அசிங்கமா வந்து விடுது. என் பேச்சில் அசிங்கம் இல்ல. நீ வேலைக்கு போறதுனால நீ தான் அசிங்கமா மாறிட்டு வர. உங்களுக்கு எப்படியாவது என் உரிமையை கெடுக்கணும். கை கால் விலங்குனால பேசி பேசி என்ன வார்த்தையால கொல்லணும். என் வேலையை எப்படியாவது கெடுக்கணும். அதானே உங்க எண்ணம்? அது ஒரு நாள் நடக்காது. அந்த கடை எழுக்க நான் விட மாட்டேன். என் கடை மேல உனக்கு என்னடி அக்கறை? இது நிச்சயமா உங்களுக்காக இல்ல, மாமாவுக்காக. மாமா கையில நான் அந்த கடையை காப்பாத்தி தரத்த போறேன். அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குமே. ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடச்சி வாய மூடுறா. மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மாமா, இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க மாமா. சரி. அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை. அதை ஏன் வேண்டாங்கிற? இவன் என்ன எடுத்தெறிஞ்சு பேசுவா, அடுத்தவங்க முன்னாடி கையேந்தி அவமானப்படுத்துவா. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பயபக்திங்கிற பொறுப்பில ஸ்டண்ட் அடிப்பா. இதை கேட்டுட்டு நான் உருகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. மாமா, இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. ட்ரீட்மெண்ட் தேவைன்னா எடுத்துக்கிறதும் வேண்டானா விடுறதும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. அவருக்கு தேவைன்னா எடுத்துக்கிட்டோம். நான் போயிட்டு வரேன் மாமா.
ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா சரோ, நிர்மலா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நாங்க வசதியில முன்ன பின்ன இருந்த காலத்துல கூட நிர்மலாக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அனாவசியமா அவ போய் யார்கிட்டயும் நின்னது கிடையாது, உதவி கேட்டது கிடையாது, ஒரு பேச்சு வாங்கினது கிடையாது. ஆனா இப்போ இது ஒரு வேலையா? இப்படியெல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சங்கடப்படுறீங்க, ஆனா நிர்மலா இந்த வேலையை ரொம்ப வருஷமா பாக்குற மாதிரி இது ரொம்ப சகஜம், இந்த வேலையில எந்த கஷ்டமும் இல்லைங்கிற மாதிரி தானே பேசினா. ஆமா சரோ, நிர்மலா தலைகீழா மாறிட்டா, ரொம்ப மாறி போயிட்டா. வாழ்க்கையில பல வருஷமா அடிபட்ட மாதிரிலாம் பேசுறா. ஆனா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன சரோ, விவரம் தெரியாம பேசுற? சுய புத்தி இருக்கிற ஒரு 10 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு வேலை பார்க்கறது கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது 100-200 பேர் கிறுக்கு பிடிச்சவங்களுக்கு நடுவுல வேலை பார்க்கறதுங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்காதா? நிர்மலா எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கா, அந்த நம்பிக்கையில பாதியாவது உங்களுக்கு வேண்டாமா? சரிங்க, இது பாருங்க, நிர்மலா வீட்டுக்கு வருவாள்ல, அப்போ உங்க மனசுல இருக்கிற வருத்தத்தை நீங்க அவகிட்டயே சொல்லுங்க. இந்த ஊருக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறிச்சு. வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. அம்மா, மாணிக்கம், என்னம்மா இங்க வந்து துணியை துவச்சிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, தண்ணி வசதி இங்கதான் இருக்கு, அதுக்கு தான். என்ன இது? நிர்மலா வாங்குற சம்பளத்துல லாண்டரில எல்லாம் போட முடியாது, வாய்க்கு வயித்துக்கும் சரியா இருக்கு, அதான் இங்க வந்து துவைக்கிறேன். வீடு எங்கம்மா இருக்கு? இது இங்க பக்கத்துல தான். சரி கிளம்புங்க. சரோ, துணியெல்லாம் எடுத்துக்க, கிளம்பு. டே டே நடராஜ், வா வா. சரி போட்டுங்கம்மா. செருப்பு அறுந்து போச்சுப்பா. லீலா, என்ன லீலா இத்தனை தடவை அடிச்சு அடிச்சு எழுதிருக்கீங்க? மேனேஜர் பார்த்தா சத்தம் போட மாட்டாரா? ஐம் வெரி சாரிங்க, இதோ இப்ப திருத்திடுறேன். என்னாச்சு லீலா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? 2 பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல சார், பாவம் லீலா காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மேனேஜர் இந்த ஃபைலை கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொன்னா இவங்களே இதுல ஏகப்பட்ட அடித்தல் தித்தல் பண்ணிட்டாங்க. ஐயா, மேனேஜர் பார்த்தா கத்துவார, இதை இப்படி கொடுங்க பார்க்கலாம். சரி, இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. என்னாச்சு லீலா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பண பிரச்சனை தான், ஒரு சிக்கல். தப்பா நினைக்கலனா எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அடடா, நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே எப்பயும் கடன் வாங்குற கேஸ் தான். இந்த பியூன் தான் எல்லாருக்குமே கடன் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அவன் கூட இன்னைக்கு லீவ் ஆச்சே.
கொஞ்சம் அவசரம். வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். சரி, எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 25,000 ரூபாய் வேணும். 25,000 ரூபாயா? திடீர்னு இவ்வளவு பெரிய தொகை கேட்டா? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கேளுங்களேன். எதுக்கும் நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். சரி, அவர்கிட்ட கேட்டு பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஒன்றும் இல்லை சார், சின்னதாக ஒரு ஹெல்ப்பு. கேளுங்க. கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 25,000 ரூபாய் கிடைக்குமா? 25,000மா? நானே வீட்டு செலவுக்கு 2,000 வேணும்னு ஆஃபீஸில் கேட்டிருக்கேன். சாரிம்மா. பரவாயில்ல சார். லீலா, அவர்கிட்ட கேட்குறேன். வேணாம், ம், சொன்ன கேளுங்க. இரு, கேட்டு பார்க்குறேன். சிவகுமார் சார். என்ன பண்ணுவது நீ? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன உதவி கேட்கணும். ம், கேளுங்க. ஒரு 25,000 ரூபாய் கடனா கிடைக்குமா? இது சின்ன உதவியா? ஆமா, உங்களுக்கு எதுக்கு 25,000 ரூபாய்? ஏதாவது சினிமா போக போறீங்களா? பாப்கார்ன் வாங்க போறீங்களா? இல்ல திடீர்னு மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா? சார், உதவி கேட்டா கிண்டல் பண்ணக்கூடாது சார். பணம் எனக்கு இல்லை, லீலாவுக்கு. ஓ, அவங்களுக்கா? நிஜமாவே அவங்க ஒரு புதிரான ஆளுதான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி கிஸ் பண்ணா நான் தான் பண்ணேன்னு என்கிட்ட வீணா சண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க. ஆமாம், வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. இன்னும் முதல் மாத சம்பளமே வாங்கலை. அதுக்குள்ளே அவங்களுக்கு 25,000 ரூபாய் கடன் வேணுமா? இந்த ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி மோசமான குழப்பமான ஆரம்பம் யாருக்குமே இல்லை. ஹலோ சார், பணம் கேட்டா எஸ் ஆர் நோன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல பழகுங்க. அனாவசியமா தேவையில்லாத விஷயம்லாம் பேசுனீங்க, அப்புறம் நானும் பேசுவேன், நீங்க தாங்க மாட்டீங்க. ஆ, அடடே, அது சரி. சாரி, நான் தப்பான ஆள்கிட்ட போய் பணம் கேட்டுட்டேன். லூசு, சரியான லூசா இருப்பா. இந்தம்மா சரி பண்ணிட்டேன். என்ன பண ப்ராப்ளமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. சார், உங்ககிட்ட பணம் இருக்கா சார்? எவ்வளோ வேணும்? 25,000 சார். 25,000மா? அவ்வளோ இல்லைம்மா, ஆனால் அரேஞ்ச் பண்ணலாம். சார், நாளைக்கு உங்களால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? ஏற்பாடு பண்ணலாம், ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். நாளைக்கு நான் லீவு, ஏன்னா பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்கு. பணம் கிடைச்சாலும் நான் எப்படி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? அதனால் நாளைக்கு உன்னால் வீட்டில் வந்து வாங்கிக்க முடியுமா? ஆ, கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ சார். ஆமாம், எதுக்கு இவ்வளோ பணம்? அது என் ஹஸ்பண்ட் ஒரு கடை வச்சிருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால அதை கவனிச்சுக்க முடியல. இப்போ ஒரு பிரச்சனை, உடனடியா பணம் கட்டி ஆகணும். அதான் சார், நாளைக்கே கண்டிப்பா பணம் ஏற்பாடு பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேம்மா. இன்னைக்கே கிடைச்சிடும், நீ நம்பிக்கையோட இரு. நாளைக்கு வீட்டில் வந்து வாங்கிக்க, சரியா? கிடைச்சிடும்ல சார்? கிடைச்சிடும்மா. தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும். சரி, வேலையை பாருங்க, உட்காருங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்தாங்கம்மா சாவி. மாணிக்கம், இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒத்தாசையா இருக்கிறாங்க. இவன் என் பெரிய பிள்ளை மாணிக்கம்மா. நான் துணி துவச்சிட்டு இருந்தேன், அங்கே வந்துட்டாங்க. இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, என் மருமக. வணக்கங்க. நீங்க இப்பதான் வரீங்களா? காலையில இருந்து நீங்க வராம உங்க மாமியார் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, பஸ் லேட் ஆயிடுச்சுங்க. ஓஹோ, வரேங்க.
ம் போலாம். சார் என்ன என்ன சார் 100 ரூபா குடிக்க? 100 ரூபா தானே கொடுக்க முடியும்? ஊரெல்லாம் சுற்றிருக்கேன், 200 ரூபா வேணும் சார். என்னங்க நீங்கள், இது ஒன்றும் மெட்ராஸ் கிடையாது, சின்ன ஊர். நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு சுற்றிடல. நியாயமாக 80 ரூபா தான் கொடுத்துருக்கணும். 100 ரூபா கொடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு போங்க. சார் நீங்கள் ஏறும் போதில் நேராக வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னீங்க. பல கடைக்கு போயிருக்கு, மெண்டல் ஆஸ்பத்திரி போயிருக்கு, அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அந்த துணியெல்லாம் வண்டியில் ஏற்றிருக்கீங்க. வண்டி ஃபுல்லாக இப்போ அழுக்காகி போச்சு. இப்போ நான் வண்டியை கழுவணும், எனக்கு 200 ரூபா வேணும் சார். என்னங்க விளையாடுறீங்களா? எங்களை வெளியூர்காரங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். எங்களை ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஏமாத்தலைங்க, செஞ்சதுக்கு தான் கூலி கேட்குறேன். காசு கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அள்ளி கொடுத்துடணுமா? ஏங்க பல கடையில் தான் பார்த்தேன், அள்ளி கொடுத்தீங்களா நீங்கள்? அவங்க உட்காந்து சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் வண்டி ஓட்ட தான் கூலி கேட்குறோம். நீங்க மட்டும் என்ன நின்னுட்டேவா வண்டி ஓட்டுறீங்க? உட்காந்துட்டு தானே ஓட்டுறீங்க. எல்லாம் உங்களை சொல்லுங்க. அங்க விலை கேட்காம அப்படியே அள்ளி கொடுத்தீங்கல்ல, அதான் இப்படி கேக்குறாரு. இது பாருங்க, 80 ரூபாய் தான் தர முடியும். வேணும்னா வாங்கிக்கங்க, இல்லனா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அந்த மிரட்டல் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஓவரா பேசுனீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். நீங்க யாருன்னு அங்க வந்து சொல்லுங்க. சரோ சார் பொம்பளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க சார். யோ பொம்பளை கிம்பளைன்னு சொன்ன அவ்வளவுதான். அப்புறம் சரோ கொஞ்சம் சும்மா இரு. இது பாருங்க, என்னங்க சும்மா இரு. இது பிடிங்க. பேசிட்டு இருந்தீங்கன்னா வீணா சண்டை தான் வரும். கிளம்புங்க. ஆலையும் ஜெயஜியும் பாரு. போயா வா. அடியாத்தி, இந்த போடு போடுறா. கட்டின புருஷனையும் மிரட்டுறா, முன்பின் தெரியாத ஆம்பளையும் மிரட்டுறா. இத பாரு கலா, நீ இனிமே அந்த அம்மா கிட்ட மட்டும் பேசு, அந்த மருமகக்காரி கிட்ட பேசாத. அவ காத்து கூட உன் மேல படக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ம். ம்